பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் கர்த்தரால் தரப்பட்ட நேரம். இந்த நேரத்தில் நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பற்றி இன்னும் தொடர்ச்சியாக அதே வசனத்தை பற்றியே பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் அதில் இருக்கிற வார்த்தை ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. அந்த பாவம் என்ற சொல்ல பற்றியே நாங்கள் தொடர்ச்சியாக நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அந்த பாவம்தான் மனுஷகுலத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை. அந்த பாவத்துக்காகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே இருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷனுக்காக தன்னை பலியாக கொடுப்பதற்கு கல்வாரி சிலுவையில் போய் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மரணத்தை தழுவி மனுஷனுடைய அந்த பாவத்தில் இருந்தும் அந்த பாவத்தினால் ஏற்பட்ட பாவச் செயல்கள் எல்லாவற்றையும் கழுவியும் அதனை மன்னித்தும் மனுஷனுக்கு பூரண விடுதலை கொடுத்தார். ஆனபடியால் மனுஷன் கிறிஸ்தவர்களுக்கு முதலாவதாக அவர்கள் பெற வேண்டிய வெளிப்பாடு அந்த பாவத்தை பற்றிய வெளிப்பாடு தெரிந்தால்தான் தேவன் அதற்கு என்ன வழியை வைத்திருக்கிறார் என்று நாம் தேட முடியும். அதை நாம் அறிந்தமாய் இருந்தால், தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற வழியை அறிந்தால், பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்ம செயல்படுகிறார் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கும். இந்த மூன்றும் மிக முக்கியமான வெளிப்பாடு. முதலாவதாக அந்த பாவத்தை பற்றிய வெளிப்பாடை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இப்படித்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மூலபாஷையாகிய கிரேக்க மொழியில் இது வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள், அந்த பைபிளும் இந்த மாதிரியாக இனி நான் வாசிக்க போகிற மாதிரியே எழுதப்பட்டிருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்களே இந்த மாதிரி மொழிபெயர்த்தார்கள் என்றால் எனக்கு தெரியாது என்ன காரணத்துக்காக. அப்படி ஈவன் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்லேயும் அந்த மாதிரியாக இந்த மாதிரியாக இதில் இருக்கிற அதே மாதிரியே அங்கேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனபடியால் சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. இந்த மாதிரியாகத்தான் வேதத்தில், அதாவது யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. மூலபாசியாகிய கிரேக்க மொழியிலேயும் அந்த மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு போவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
பரலோகத்தின் தேவனே மக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீரே, அதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். பிதாவே, இந்த அருமையான நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறீர். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசையில் வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. நேற்றைய தினம், குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு கடைசியாக நான் உங்களுக்கு பிரசங்கித்த செய்தியில் ஒரு மிக முக்கியமான அறியாமை என்ற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன். அறியாமையினாலே ஏற்படுகிற அவலத்தை பற்றி, அதே நேரம் அறியாததன் நிமித்தம் போதகர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ அவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ முக்கியமாக இந்த தலையங்கம் ரோமர் 6:1 நான் கொடுத்த தலையங்கம், தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது. அதே தலையங்கத்தின் கீழே நான் தொடர்ந்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த தலையங்கத்தின் கீழே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது கிறிஸ்தவ சபைகளில் நிலைப்பாடு, கிறிஸ்தவ சபைகளில் இதை பற்றிய பாவ சுபாவம், அந்த பாவம், ஜென்ம சுபாவம், இந்த முக்கியமாக இந்த பாவத்தை பற்றி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நேற்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். அதை 5 விதமாக நான் உங்களுக்கு பகுத்து ஒவ்வொன்றையும் நாங்கள் விவரமாக பார்க்கிறோம். முதலாவது அறியாமை, 2வது மறுதலிப்பு, 3வது அனுமதி பத்திரம், 4வது போராட்டம், 5வது கிருபை எனப்படும். அப்போ 5 விதமாக கிறிஸ்தவ சபைகளில் அல்லது கிறிஸ்தவர்களால் இந்த பாவ சுபாவம் கையாளப்படுகிறது என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறியாமையை பற்றி நேற்றைய தினம் பிரசங்கித்து அதால் ஏற்படுகிற அவலங்கள் என்னென்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வந்தோம். கடைசியாக உபவாசம். இந்த உபவாசம் என்ற பிரச்சனையை பற்றி நான் கொஞ்சம் விவரமாக பார்த்தேன். அது அதிகமான கிறிஸ்தவர்களை பாரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ மனுஷனில் கிரியம், அதாவது தேவனாலே அந்த பாவத்துக்கு தீர்வு தேவனால் காணப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனால் எப்படி ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ முடியும் என்ற விவரம் ரோமர் 6 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6 கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வழியே கிறிஸ்தவர்களோ போதகர்களோ எல்லாரும் அல்ல, மிகவும் குறைவானவர்களே அதை பற்றி அறிந்திருக்கிறார்கள் என்பதை வேதனையோடு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படி அவர்கள் அறியாததன் நிமித்தம் பாவ சுபாவம் என்றால் என்ன என்று அவர்கள் அறியவில்லை. பாவ சுபாவத்தினால் ஏற்படுகிற தாக்கங்கள் என்ன என்று அவர்கள் அறியவில்லை. அந்த தாக்கத்துக்கு அவர்கள் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட், அதை எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொல்லி தங்களுடைய மாம்ச சிந்தனையின்படி ஒவ்வொரு விதமான தீர்வை சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நேற்று நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அப்போ கடைசியாக நான் இந்த உபவாசத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
அப்போ மாம்சத்தின் கிரியைகள் ஆரம்பமாக கலாத்தியர் 5:19-21 சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் மனுஷனிலே ஆரம்பமாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவனுக்குள் இருக்கிற அந்த பாவம் வல்லமையாக செயல்பட ஆரம்பித்த உடனே மாம்சத்தின் கிரியைகள் தாறுமாறாக அவர்களை ஆக்கிரமிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிரமித்தவுடன் அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் போதகர்களிடத்தில் போய் என்ன செய்யலாம் என்று அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் ஒவ்வொரு விதமான வழிகளை சொல்லுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த பாவம் என்றால் என்னென்று தெரியாது, மாம்சத்தின் கிரியைகள் வந்ததுக்கு என்ன காரணம் என்றும் அவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் ஒவ்வொரு விதமான வழியை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுகள் ஒன்றும் இந்த அறியாமையின் கீழே வரவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போ சில பேர் எப்படி என்று சொன்னால், நீங்கள் உபவாசம் இருக்க வேணும் என்று சொல்லி அதிகமாக கிறிஸ்தவர்களை வற்புறுத்துறதை நான் கண்டிருக்கிறேன். உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அதுக்கு காரணம், இந்த உபவாசத்தை பற்றி, உபவாசம் வேதத்துக்கு புறம்பானதல்ல, அது வேதத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. வேதத்திலே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பாவத்துக்கு தீர்வு உபவாசத்தினால இல்லை என்பதைத்தான் நான் இங்கு கூற விரும்புகிறேன். அந்த பாவத்தினால் ஏற்படுகிற மாம்சத்தின் கிரியைகளுக்கும் மற்றும் பற்பல வேதனைகளுக்கும் தீர்வு உபவாசத்தில் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நான் உங்களுக்கு நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அநேகமான சபைகளில் உபவாசம் இருக்க வேணும் என்று அவர்கள் சபையில் சொல்லப்படுகிறதன் காரணத்தினால அநேகமான கிறிஸ்தவர்கள் உபவாசத்தை மிகுந்த வல்லமையோடு, அதாவது மிகுந்த தங்களுடைய முழு பலத்தையும் பாவித்து உபவாசத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இதனுடைய முடிவென்ன? அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி வேறு ஒரு விசுவாசத்துக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். அதாவது கிருபையை விட்டு அவர்கள் விலகி நியாய பிரமாணத்துக்கு போயிருக்கிறதன் மூலம் இன்னும் வேதனைகள் கூடுமே தவிர வேதனைகள் குறைய போவதில்லை. அப்போ சில அதிகமான பேருடைய போதகர்களிடத்திலே இருந்து நான் கேட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிகமான போதகர்கள் இந்த மாதிரி கூறுகிறார்கள். எந்த மாதிரி? அபூர்வமான பலத்தை நாங்கள் பெற முடியும், உபவாசத்தை நாங்கள் இருக்கிறதுனால அபூர்வமான பலத்தை நாங்கள் பெற முடியும். மற்றது தேவனுக்கு முன்பாக நாங்கள் நீதியாக நடக்க முடியும். மற்றது தேவனுக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமாக நடக்க முடியும். மற்றது தேவனுக்கு முன்பாக நாங்கள் உத்தமர்களாக நடக்க முடியும். அதுக்கு இந்த உபவாசம். மற்றது பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு ஒரு உபவாசம் இருந்ததென்றால் அது உடனடியாக அந்த பாவ செயல் நிற்கும் என்ற மாதிரியான தப்பான அபிப்பிராயங்கள் அநேகமான போதகர்களால் கொடுக்கப்படுகிறபடியினால் கிறிஸ்தவர்கள் அதை நம்பி அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். உண்மை என்ன என்று சொன்னால், ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 2:21 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 2:21 ஆண்டவர் சொல்லியிருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிற விஷயத்தை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. உபவாசத்தின் மூலமாக நீதி கிடைக்குமா இருந்தால், உபவாசத்தின் மூலமாக பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியுமா இருந்தால், உபவாசத்தின் மூலமாக நீதியாக தேவனுக்கு முன்பாக நடக்க முடியுமா இருந்தால், உபவாசத்தின் மூலமாக பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக நடக்க முடியுமா இருந்தால்
கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்து இவ்வளவு அவமானமும் பட்டு சிலுவையில் நிர்வாணமாக நின்று தேவாதி தேவன் மனுஷனாக வந்து நிர்வாணமாக சிலுவையில் நிற்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அதை மனுஷனால் முடியுமா இருந்தால், உபவாசத்தின் மூலம் முடியுமா இருந்தால் தேவன் வர வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ தேவன் வந்த காரணம் மனுஷனால் இது முடியாது, மனுஷனால் முடியாது. அந்த பாவத்திலிருந்து தீர்வு காண மனுஷனால் ஒரு பொழுதுமே முடியாது. ஆனபடியால் தேவன் மனுஷனுக்காக வந்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் அவர் பிரகடனப்படுத்தின வார்த்தையை அவன் பிலீவ் பண்ணி என்ன எல்லாம் முடிந்தது என்றது ஒவ்வொரு நாளும் தேடி அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசிப்பதன் மூலமே அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையலாமே தவிர மற்றும்படி வேறு எந்த வழியாலும் நிவாரணம் காண முடியுமா இருந்தால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் நினைவு கூறுவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுதே இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். நேற்றும் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன், இன்றைக்கும் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்றால் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் இந்த குறிப்பாக இந்த தமிழ் சபைகளில் ஒன்று ரெண்டு பேர் சரியான முறையில் நடத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக தமிழ் சபைகளில், எங்களுடைய சபைகளில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். ஆனபடியால் இது பற்றி தெளிவாக நான் விளங்கப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அநேகமான போதகர்கள் இதனை விரும்ப மாட்டார்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் இதனை விரும்ப மாட்டார்கள். விரும்பினார்களோ விரும்பவில்லையோ சத்தியம் போதிக்கப்பட வேண்டும். ஆனபடியால் சத்தியத்தை உங்களுக்கு அறிய விருப்பமாக இருந்தால் தயவு செய்து நான் சொல்லுறதை நீங்கள் கேட்க வேண்டும், பொறுமையாக இருந்து கேட்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மார்க்கு 7:14-16 இந்த பரிசேயர்கள் வந்து அந்த நேரத்தில் கிறிஸ்து வர முன்பு கிறிஸ்துவோடு இருந்த சிஷ்யர்கள் அவர்கள் பரிசேயர்களுடைய யவாலயத்துக்கு போய் வந்தார்கள். பரிசேயர்கள் அங்கே போதகர்களாக இருந்தார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் போதகர்களாக இருந்தார்கள். வேத பாரகர்கள் போதகர்களாக இருந்தார்கள். அப்போ அவர்கள் குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னால் உபவாசம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் போதித்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அப்போ அது எப்படி நாங்கள் அதனை காண முடியும் என்று சொன்னால், லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு போய் 12ஆம் வசனத்தை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். லூக்கா 18:12. லூக்கா 18:12 வசனத்தை நாங்கள் ஒரு பார்ப்போம். இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரி என்று சொன்னால், ஒரு பரிசேயன் என்று 11ஆம் வசனத்தை பார்ப்போம். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்போ தெளிவாக சொல்லப்படுகிறது, பரிசேயர்கள் இந்த மாதிரியான வேலையில் இருந்தார்கள். ஒரு கிழமையில் 2 நாளைக்கு அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். ஆனால் ஆயக்காரன் வந்து அந்த மாதிரியாக அவன் உண்டு. ஏன்னால் ஆயக்காரனை இவர்கள் சபைக்குள் அனுமதிப்பதே இல்லை.
அப்போ ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அந்த ஆயக்காரன் வேண்டிக் கொண்டான். இப்பொழுது நாங்கள் என்ன நடக்குதுன்றதை கவனமாக பார்த்து கொள்ளுவோம். 14ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் லூக்கா 14ஆம் வசனம். அவன் அல்ல பரிசேயன், அவனை பற்றி அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், கிரியைகள் மூலம், உபவாசத்தின் மூலம் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேணும் என்று இந்த பரிசேயன் முயற்சி செய்தது உண்மை. ஆனால் தேவனோ அதுகள் ஒன்றையும் கணக்குக்கு எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக என் கிருபையை நீ நாட வேணும். ஆயக்காரன் நேரடியாக எனக்கு தேவனுடைய கிருபையே வேண்டும், அவர் சிலுவையில் செய்து முடித்ததே எனக்கு வேண்டும், அதையே நான் விசுவாசிக்கிறேன், நான் பாவியாக இருக்கிறேன், என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, இவனே வீட்டுக்கு போனான். பரலோகத்துக்கு போனது வந்தான். அப்போ பரிசேயன் அங்கே போனான், அது சொல்ல வேண்டிய அவசியமில்லை, பாதாளத்துக்குள்ளே போனான் என்று சொல்லி இலகுவாக அறிந்து கொள்ளலாம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். அப்போ உபவாசம், கண்மூடித்தனமான உபவாசத்தை செய்கிற பரிசேயர் மாதிரி உபவாசத்தை செய்வதன் மூலம் நாம் ஒரு பொழுதும் தேவனிடத்தில் செல்ல முடியாது. அது அல்ல, அந்த பாவத்தில் இருந்து விடுதலை அடைய தேவன் ஏற்படுத்திய வழி அது அல்ல என்பதை நாம் அறிந்து தேவன் ஏற்படுத்தின வழிக்கு போய் அந்த வழியை பின்பற்றும் பொழுது இந்த ஆயக்காரன் போல அந்த வழியை பின்பற்றும் பொழுது, அதாவது தேவனுடைய வீட்டுக்கு நாம் செல்லலாமே தவிர வேறு எந்த வழியாலும், மனுஷன் ஏற்படுத்துகிற வழிகள், உபவாசத்தின் மூலம், தசம பாகத்தின் மூலம் நான் பரலோகத்துக்கு போக முடியுமா இருந்தால், தேவனுடைய வீட்டுக்கு போக முடியுமா இருந்தால், தேவன் இந்த பூலோகத்துக்கு மனுஷனாக வந்து சிலுவையில் நிர்வாணமாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 2:21 இதை பற்றி சொல்லியிருக்கிறது. இனி அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இந்த பிரச்சனை அந்த நேரத்தில் சிஷ்யர்கள் கிறிஸ்துவோடு இருந்த சிஷ்யர்கள் இந்த போதனை, பரிசேயர்களுடைய போதனைகள், வேதபாரகர்களுடைய போதனைகளினாலே அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததனால் அவர்கள் இந்த உபவாசம் இருக்கிறது அதுகளில் அவர்கள் கூடுதலான கவனம் செலுத்தினார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 7:14-16 என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அதிகமான பேர் செவி கொடுக்கிறதில்லை. அதிகமான பேருடைய செவி விருத்த சேதனம் இல்லாத செவி. ஆனபடியால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கிறதில்லை. அப்போ நீங்கள் செவி கொடுப்பீர்களாயிருந்தால் கேட்டு உணருங்கள். செவி கொடுத்தால்தான் உணரலாம், கேட்காவிட்டால் உணர முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷருக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த மனுஷர்கள், அதாவது கிறிஸ்துவோடு இருந்த சிஷ்யர்கள் பரிசேயர்களுடைய போதனையினாலும்
வேதபாரகர்களுடைய போதனையினாலும் முற்றும் முழுதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தபடினால் அவர்களுக்கு இந்த உபவாசம் இருக்கிறது அவர்களுடைய நாளாந்த வேலைகளில் உண்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, நீங்கள் நான் சொல்லுறதை நீங்கள் கேட்டு உணருங்கள். வெளியே இருந்து மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்கு உள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அப்போ மனுஷன் சாப்பிடுகிறது போஜனம் பண்ணுகிறது ஒன்றும் அவனுடைய ஆவிக்குள் போவதில்லை, அவனுடைய வயிற்றுக்குள் போகுது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வயிற்றுக்குள் போய் அது போக வேண்டிய முறையாக செமிபாட்டுக்குள்ளாகி அது ஆசன வழியாக வெளியே போகுதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வெளியே இருந்து நாம் நம்முடைய வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் அதை எங்கே போகிறதில்லை, அதாவது ஆவிக்குள்ளேயும் ஆத்துமாவுக்குள்ளேயும் சுருக்கமாக இருதயத்துக்குள்ளே போவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் சாப்பிட்டோமோ நான் சாப்பிடவில்லையோ ஒரு பொழுதும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை. அப்போ உபவாசம் இருந்தீர்களோ உபவாசம் இருக்கவில்லையோ அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்லை. சாப்பிட்டீர்களோ சாப்பிட இல்லையோ அதனால் எந்த விதமான எந்த விதமான தாக்கமும் எந்த விதமான ஒரு மாற்றமும் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் இருதயத்திலே இருந்து வெளிப்படுபவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இருதயத்துக்குள்ளே போகிறதற்கு தீர்வு, இருதயத்துக்குள்ள அந்த மாதிரியான உணர்வுகள் இதுகள் வாரதற்கு காரணம் என்னன்றதை அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ள. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். மனுஷருக்குள்ளே புறம்பாயிருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்று சொல்லியிருந்தார். அப்போ இது இவர்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது சிஷ்யர்களுக்கு. அப்போ குழப்பத்தை ஏற்படுத்தி விட்ட உடனே அவர் 17ஆவது வசனத்தில் இருந்து அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அவர்கள் குழப்பம் அடைந்து போயிட்டார்கள். என்ன இவர் சொல்கிறார்? அப்போ நாங்கள் போஜனம் பண்ணாமல் இருந்து உபவாசம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை என்று சொல்லுகிறாரோ? அப்போ அவருடனே தெளிவாக 18ஆம் வசனத்திலே அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? அநேகமான கிறிஸ்தவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் பேசித்தனங்களும் கொலபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனுஷனுடைய உள்ளத்திலே இருந்து புறப்படுகிறவைகள், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து புறப்படுகிறவைகள், அவைகள்தான் தீட்டுப்படுத்தும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக நான் இதை போதிக்க போகிறேன். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமென் and amen and amen. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647
465-1224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.